வணக்கம். உலகின் மிக பழமையான பிரம்மாண்டமான சிந்து சமவெளி நாகரிகத்தை பத்தி தான் இந்த அலசல்ல நம்ம பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, 5000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு அட்டகாசமான நவீன நகரத்தை அவங்க எப்படி உருவாக்குனாங்க? செம ஆச்சரியம்ல. இது லேசுப்பட்ட பரப்பளவு கிடையாதுங்க. 15 லட்சம் சதுர கிலோமீட்டர்ல சுமார் 10 லட்சத்துக்கும் மேலான மக்கள் வாழ்ந்திருக்காங்க. எகிப்து, மெசபடோமியா மாதிரி சமகால நாகரீகங்களை எல்லாம் விட பரப்பளவுல நம்ம சிந்து சமவெளி தாங்க பல மடங்கு பெருசு. 1826ல ஒரு சாதாரண சிப்பாய் ஆரம்பிச்ச தேடல் 1924ல சர் ஜான் மார்ஷல் மூலமா ஒரு பிரம்மாண்ட கண்டுபிடிப்பா மாறுச்சு. அவங்க நகரமைப்பு ரொம்பவே தெளிவு. ஆட்சியாளர்களுக்கான மேல் நகரம், பொதுமக்களுக்கான கீழ் நகரம்னு பக்காவா பிரிச்சு கட்டியிருந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற நவீன நகரங்கள் மாதிரி 90 டிகிரில வெட்டுற தெருக்களும் சுட்ட செங்கற்களால ஆன உறுதியான கட்டடங்களும் இருந்திருக்கு. சுகாதாரத்துல அவங்க ரொம்பவே கில்லாடிகள். மூடிய வடிகால்கள், திடக்கழிவு குழிகள்னு அந்த காலத்திலே ரொம்ப முன்னோடியா யோசிச்சிருக்காங்க. மொஹஞ்சதாரோ பெருங்குளத்தை பத்தி சொல்லியே ஆகணும். பழங்கால நீர்க்கசிவு தடுப்புக்கும் அவங்க பொறியியல் அறிவுக்கும் இதுதாங்க சிறந்த உதாரணம். 6 பெரிய தானிய களஞ்சியங்கள், 20 தூண்கள் கொண்ட நகர மன்றம் எல்லாமே அவங்களோட சிறப்பான நிர்வாகத் திறனை காட்டுது. விவசாயத்துல ரொம்பவே சிறந்து விளங்கியிருக்காங்க. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, குதிரைகளை பத்தி அவங்களுக்கு கொஞ்சமும் தெரிஞ்சிருக்கல. அதேபோல வெண்கலம், தங்கம், வெள்ளி எல்லாம் சூப்பரா கையாண்ட இவங்களுக்கு இரும்போட பயன்பாடு பத்தி அறவே தெரியாது. அவங்க வணிக அறிவை பாருங்களேன். துல்லியமான எடைகளுக்காக 1, 2, 4, 8ன்னு ரெட்டிப்பு விகிதத்துல எடைகற்களை பயன்படுத்தியிருக்காங்க. மெசபோட்டோமியா வரைக்கும் கடல்வழி வணிகம் செஞ்சிருக்காங்க. அங்கிருந்த மக்கள் இந்த சிந்து வணிகர்களை மெலோக்கான்னு கூப்பிட்டிருக்காங்க. வெண்கல நடன மங்கை சிலை, சிவப்பு கருப்பு மட்பாண்டங்கள்னு அவங்களோட அபாரமான கலைத்திறன் இன்னைக்கு வரைக்கும் உலக புகழ் பெற்றது. தாய் தெய்வம், பசுபதி எல்லாம் வழிபட்டிருக்காங்க. ஆனா அங்க ஒரு கோவில் கூட இருந்துச்சுங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. இவ்ளோ பெரிய நாகரிகம் எப்படி அழிஞ்சது? பெருவெள்ளம், வறண்ட சரஸ்வதி நதி, வணிக வீழ்ச்சி, அப்புறம் கடுமையான காலநிலை மாற்றம். இந்த தொடர் வறட்சி, பொருளாதார சரிவுனால கிமு 1900 வாக்குல இந்த பிரம்மாண்ட நகரங்கள் முற்றிலுமா கைவிடப்பட்டுச்சு. செங்கற்களையும் சில முத்திரைகளையும் மட்டும் விட்டுட்டு 10 லட்சம் பேர் வாழ்ந்த சமூகம் எப்படி அப்படியே மர்மமா மறைஞ்சது? யோசிக்கவே ஆச்சரியமா இருக்குல்ல.